அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதோட 4-5 தடவை நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இதெல்லாம் பெருசாகிடுச்சு. நம்ம பெருசாக உள்ளதை நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பெருசாக இருக்குது. பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம நல்லா உரம் போட்டு பராமரித்து நம்ம பார்த்தோம்னா சூப்பராக காய்க்கும். எல்லாமே மழை பெஞ்சதுனால இந்த வருஷம் எதுவுமே சரியாக இல்லை. ஆனால் இருந்தாலும் பச்சை மிளகாய் நமக்கு நல்லா காய்ச்சிருக்கு. இன்னி இந்த இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்கே காட்டுச்சு. எடுக்காமல் அந்த சைடு இருந்தது, எடுக்காமல் பழுத்துருச்சு. எனவே பழுத்துருச்சு பாருங்க. இது ஒரு 6 மாதமாவது நமக்கு செடி வர்ற மாதிரி நம்ம அந்த செடியை பார்த்துக்கலாங்க இருக்குது. நம்ம இதையும் பெருசாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. நம்ம காய்ச்சதை எடுக்கலை அப்படின்னா செடி காய்க்காமல் அப்படியே நின்றோம். அதனால் நம்ம காய்ச்சதை நம்ம எடுத்துடணும். இது இங்கே வளர்ந்துச்சு. அந்த காற்றுக்கு டப்பு டப்புன்னு அப்படியே உடையுது செடியெல்லாம். நல்லா பெருசாக இருக்குது. இதாங்க இதுலேயும் காய் இருக்குது. இந்த பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். விட்டுட்டோம் அப்படின்னாக்கா பழம் ஆயிடுது. அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. இது செடி அப்படியே சாஞ்சிருச்சு. சாஞ்சு அப்படியே உடஞ்சிருச்சு பாருங்க. சூப்பராக எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு. நம்ம கரெக்டாக எடுக்கலை அப்படின்னாக்க அப்படியே கொத்தோடு பிச்சுட்டு வந்துடுது. அதனால் அதை எப்படி காம்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இந்த செடியில் எடுத்துட்டோம். இந்த செடியிலையும் நிறையா இருக்குதுங்க. இதையும் பெருசாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சுட்டு வந்துடுது. செடி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம உரம் கிளறி விட்டு மண்ணை லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் கொடுக்கணும். செடி கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா பெருசாக வராது, சின்னதுலேயே பழுத்துரும். அதனால் பெருசாக வரட்டும்னு விட்டோம்னா அது பழுத்துரும். ஃபஸ்ட்டு அறுவடை நமக்கு மிளகா பெருசாக இருக்கும். போக போக சின்னதாகிடும். வயசாகிடுச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாயிடும். இதெல்லாம் பழுத்துருச்சு. இது இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இந்த பெருசாக உள்ள மட்டும் இந்த செடியில் பெருசாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் குட்டியாக இருக்குது, ஆனால் பழுத்துருச்சு. இப்போ இந்த செடியிலையும் வேறு குட்டியாக இருக்குது. இதெல்லாமே பழுத்துருச்சு. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம். பாருங்க, நம்ம எடுக்கும்போதே விட்டுறோம். இந்த பக்கம் பாருங்க, இந்த ஒரு செடியில் இந்தளவுக்கு காய் இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மண்ணை கிளறி விட்டு நீங்கள் உரம் நீங்கள் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு செடியும் நல்லா இருக்கும், நமக்கு காயும் சூப்பராக நமக்கு அறுவடை கொடுக்கும். இங்கெல்லாம் சின்ன கிளை தான். இதுலேயும் நமக்கு காய் இருக்குது. பழம் வந்துருச்சு. எத்தனை குட்டி கிடக்குன்னு கீழே. என்னது மிளகா? அதுதான்
அப்படியே காற்றுக்கு வந்து எல்லாமே உடையுது. இங்கெல்லாம் இருக்குது. நம்ம வந்து வீட்டில் வந்து மிளகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா வந்து காய்க்காது. இந்த பாருங்க குட்டி குட்டியாக வந்து எல்லாமே பழுத்துருச்சு. பிஞ்சு வெளில விட்டுறவங்க எல்லாமே பழுத்துது. இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். வந்து இங்கே இருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நான் போன வருஷம் நான் வச்சேன். ஆனால் சரியாக வரல. இந்த தடவையும் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் நமக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டதுனால நமக்கு வந்து குடமிளகா சூப்பராக வந்துருச்சு. இது மஞ்சள் கலரு. இது பாருங்கள், இது சிகப்பு. இதுவும் இப்போ தான் லைட்டாக பழுத்துட்டு வருது. இது நல்லா பழுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆனால் இது இப்போ தான் தளைஞ்சி வருது. இது என்ன கலர்னு தெரியலை. மஞ்சள் சிகப்பு ரெண்டும் வந்துருச்சு. ஆனால் இது என்ன கலர்னு தெரியலை. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வந்ததுக்கப்புறமா நான் வீடியோ போடுறேன். வெண்டைக்காய் இருக்குது. விட்டோம்னா அது முத்தி போயிடும். பாருங்கள், இதையும் கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து சரியில்லாதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம அதை வந்து இப்போ தான் வச்சுக்கிறேன் வெண்டைக்காய். இப்போ வெண்டைக்காய் இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். விட்டுட்டோம்னா அது அப்படியே வந்து வெள்ளம் முத்தி போயிடும். அதனால் இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து இப்போ தான் வந்து வருது நமக்கு. இது ஒன்று வந்து முத்திருச்சு. இது வந்து இன்னும் பிஞ்சாக இருக்குது. இது பழமாயிரும். அதனால் வந்து அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி கொண்டு போய் வச்சிடலாம். இதை கட்டு. இப்போது நம்ம தக்காளி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளியெல்லாம் நம்ம வந்து வேரோடு நம்ம எடுத்துட்டு இதை வந்து நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் பதியம் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து பெருசாகிடுச்சு. அது பாருங்கள், நெட்டில் வந்து இவ்வளவு நம்ம வந்து அவரை, செடி அவரை, இது நல்லா சூப்பராக காய்க்கும். இந்த அவரை இப்போ இந்த இது வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து நீலத்தட்டை, அது பேர் காராமணி, காராமணி பாருங்க. இதெல்லாம் வச்சுக்கிறேன். அந்த பக்கம் வெண்டைக்காய் வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் அந்த பாருங்க, இதெல்லாம் முத்திருச்சு. இருக்கிற காயை நம்ம பறிச்சுக்கலாம். செடியெல்லாம் வந்து இப்போ நான் கவாத் பண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா வந்து செடி வந்து அதிகமாக இருந்துச்சுனாக்க நமக்கு பூச்சி வரும், வெள்ளைப்பூச்சியெல்லாம் வந்து வரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப வந்து செடியை வந்து அடர்த்தி வைக்கக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம பறிச்சுக்கலாம். நம்ம என்ன காய் இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது எல்லாமே தளைஞ்சு வந்திருக்குது. மழை பெஞ்சதுனால எதுவுமே சரியாக வரல. இப்போ தான் நமக்கு மழை இல்லாதனால ஓரளவுக்கு வருது. இருக்கிற காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே சூப்பர் காய் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல காயாக இருக்குது. இப்போது நம்ம பச்சை மிளகா நம்ம அறுவடை எடுத்தோம் பாருங்க. இது வந்து பீன்ஸு. இப்போ தான் வந்து நமக்கு காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இந்த ஒரு செடி தான் நான் வந்து 3 விதை வச்சு 1 தான் வந்தது. இப்போ வந்து பெருசாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கேலாம் இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கீழே அடியில் இருக்குது. கீழே வரையுமே சூப்பராக காய்ச்சிருக்குது. இந்த ஒரு செடியில் இது மொதல் அறுவடை. ஒரு செடியில் வந்து இவ்வளவு நமக்கு பீன்ஸ் வந்திருக்கு. அதையும் எடுத்துட்டோம். இப்போது நம்ம தக்காளி வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இன்னைக்கு நம்ம வேறு எதுவும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து பாருங்கள், இத்தனை இது இருந்தது. இதெல்லாம் வந்து மாடிக்கு வரும்போது பறித்து சாப்பிட்டாங்க. இப்போ இது நல்லா சூப்பராக பழுத்துருச்சு. இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது நாட்டுப்பழம் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஒரே கொத்தில் நமக்கு இத்தனை வந்துருக்குது நாட்டுப்பழம். இது ஒன்று தான் விட்டுருந்தேன். காய் நிறையா இருந்தது, அதனால் இதை நம்ம எடுக்கலை.
இதை பழுத்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். அது பழுத்துருச்சு. இப்போ நம்ம அறுவடை முடிச்சிட்டோம். நம்ம வந்து பச்சை மிளகாய் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பாவக்காய் எடுத்துக்கலாம். தக்காளி வந்து 4 இருக்குது. வெண்டைக்காய் அதுலேயே கம்மியாக இருக்குது. கத்திரிக்காயும் நம்ம எடுத்துக்கலாம். பீன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தா ஃபஸ்ட்டு பீன்ஸ் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாந்து செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.